ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். இப்போது நமக்கு ரீநீட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டிபேட் பயங்கரமாக போயிட்டுருக்கு. பீகாரில் இந்த சம்மந்தமாக விசாரணை நடத்தினப்போ 12 மாணவர்களில், அதாவது நீட் பேப்பர் லீக் மே 4ஆம் தேதியே நடந்து நைட்டோட நைட்டாக அந்த பேப்பருக்கு ஆன்சரை மக்கப் பண்ணி எக்ஸாம் எழுதின 12 மாணவர்களில் 3 மாணவர்கள் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. 12 மாணவர்களில் 8 மாணவர்களோட மதிப்பெண்கள் வந்து 185லேருந்து 500க்குள்ளே தான் இருக்குது. அதனால் அவங்க அரசு ஒதுக்கீட்டில் இடம் வாங்குவது, எம்பிபிஎஸ் இடம் வாங்குவதுங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு போலீஸ் வந்து விசாரித்ததில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டால் நாங்கள் ரீநீட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எப்போ வரப்போகுது? ஜூலை 8க்கு அப்புறம் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி என்னாகும், ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஆகும்? ஜூலை 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இது வரைக்கும் உள்ள அப்டேட்ஸ். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.